தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு ஹெச்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் வீடு கட்டுவதற்கான முன்பணம் வந்து கவர்மெண்ட்டு சேங்ஷன் பண்ணுறாங்க. இப்போ தலைமைச் செயலகத்துறைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை சேங்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மினிஸ்ட்ரியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் சேங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரத்தை டெலிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2020க்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பார். இப்போ அவர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வாங்கி அங்கே வீடு கட்டுறதுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ரெடிபில்டு ஹவுஸு வாங்குறதுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை வாங்குறதுக்கோ அவர் லோன் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவருக்கு வந்து அந்த ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை சேங்ஷன் பண்ணுவார். இவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவர் வந்து எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்டில் இடத்த வாங்கி வீடு கட்ட போகிறாரோ அல்லது வீட்டை வாங்க போகிறாரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இவருக்கு வந்து ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை சேங்ஷன் பண்ணணும்னு 2020க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இதில் சில நடைமுறை சிக்கல்லாம் இருந்துச்சு. இப்போ அதனால் 2020 கவர்மெண்ட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸை மாற்றுறாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்த்தாலும் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை தவிர வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இடத்த வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது கட்டின வீட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஹெச்பிஏ சேங்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. அவர் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் கண்ட்ரோலில் வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸை சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, கட்டின வீட்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு அரசு பணியாளர் எந்த மாவட்டத்தில் எந்த கலெக்டரோட கண்ட்ரோலில் வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு ஹெச்பிஏ சேங்ஷன் பண்ணுறதுனால அவருக்கு வந்து சேலரியிலிருந்து ஹெச்பிஏக்கான ரெக்கவரியில் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.